My dear student, unit 2 complex number x is 2.8 8 sum if omega not equal to 1 is the cubic root of unity. Show that first one 1 minus omega plus omega squared power 6 plus 1 plus omega minus omega squared power 6 equal to 128. This the second question is 1 plus omega into 1 plus omega squared plus 1 plus omega power 4 into 1 plus omega power 8 etc. 1 plus omega squared power 11 equal to 1. ஓகேங்களா இப்போ omega வந்து not equal to 1 வந்து cubic root யூனிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இது சால்வ் பண்ணணும். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minus omega plus 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 கொடுத்துருக்காங்க. வந்து 128 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா ஸோ ஈக்குவல் எப்படி ப்ரூஃப் பண்ணால் 1 plus omega square minus omega பவரில் 6 ஆர்டர் வைஸாக எழுதிருக்கேன். ஓகேங்களா omega 1 plus omega squared minus omega ஓகேங்களா பவர் 6 plus 1 இது எப்படி எழுதுறனா மைனஸ் ஓகேங்களா இது எப்படி எழுதுறனா மைனஸ் omega squared அதாவது 1 plus omega வந்து எப்படி எழுதலாம்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 எழுதலாம். அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 plus ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ 0. ஓகேங்களா அப்போ எனக்கு 1 மட்டும் எனக்கு என்னென்ன வரும் 1 plus ஒமேகா மட்டும். ஓகேங்களா 1 plus ஒமேகா மட்டும் என்னன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா 1 plus ஒமேகாவோட வேல்யூ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு ஓகேங்களா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 1 plus ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. இந்த ஃபார்முலா தான் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம மைனஸ் ஒமேகா ஓகேங்களா மைனஸ் ஒமேகா 1 plus ஒமேகான்றது வேல்யூ என்ன 1 plus ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒமேகா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் ஒமேகா பவர் 6 ப்ளஸ் இங்கே மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ஆகிடும். ஓகேங்களா இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் 2 ஒமேகா பவர் 6 அது மாதிரி இங்கே மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6. ஸோ இது எப்படி எதுனா ஒமேகா பவர் 6 இது தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி எதுனா வரும் 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 6 அது மாதிரி இங்கே 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 2 இன்ட்டு 6 ஆகிடும். ஓகேங்களா 2 இன்ட்டு 6 இல்லைனா 2 பவர் 6 காமனாக இருக்குது. ஸோ 2 பவர் 6 காமனாக எடுத்தால் என்ன வரும் ஒமேகா பவர் 6 ஓகேங்களா ஒமேகா பவர் 6 ப்ளஸ் ஒமேகா பவர் 12 ஆகிடும். ஓகேங்களா இது எப்படி எதுனா 2 பவர் 6 இன்ட்டு ஒமேகா பவர் 3 இன்ட்டு 2 ப்ளஸ் ஒமேகா பவர் 3 இன்ட்டு 4 அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒமேகா பவர் 3 வேல்யூ நமக்கு தெரியும். ஆல்ரெடி வி நோ தட் ஒமேகா பவர் 3 வேல்யூ இஸ் 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ண வரும் 2 பவர் 6 இன்ட்டு 1 + 1 ஆகிடும். ஓகேங்களா இப்போ 2 பவர் 6 இன்ட்டு 2 ஆகிடுமா. இது எப்படி எதுனா 2 பவர் 1 எழுதலாம். 2 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 1 எழுதலாம். இப்போ ஆன்சர் இஸ் 2 பவர் 7. 2 பவர் 7 இஸ் வேல்யூ இஸ் 128. ஓகேங்களா இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus ஒமேகா 1 plus ஒமேகா ஸ்கொயர் 1 plus ஒமேகா பவர் 4 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 1 plus ஒமேகா பவர் 8 அப்படி இருந்துச்சுன்னா 1 plus ஒமேகா பவர் 2க்கு பவரில் 11 ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா 1 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம். 1 plus ஒமேகா ஸ்கொயர் 1 plus ஒமேகா பவர் 4 1 plus ஒமேகா பவர் 8 எக்ஸெட்ரா 1 plus ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பவரில் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus ஒமேகா பவர் 2 பவர் 0 ஏன்னா வந்து பவரில் வந்து 0 வந்து 2 பவர் 0 இஸ் வேல்யூ 1. ஸோ வந்து ஒமேகா பவர் 1 அப்படியே தான் வந்துடும். இது எப்படி எழுதலாம் 1 plus ஒமேகா பவர் 2 பவர் 1 எழுதலாம். 1 plus ஒமேகா பவர் 2 பவர் 2 எழுதலாம். ஓகேங்களா 1 plus ஒமேகா பவர் 2 பவர் 3 எக்ஸெட்ரா ப்ளஸ் 1 plus ஒமேகாக்கு ஸ்கொயரில் பவர் 11. ஓகேங்களா அப்போ நமக்கு ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா தெரியும். ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா. ஓகேங்களா அப்போ ஒமேகா பவர் 8 எப்படி எழுதலாம் ஒமேகா பவர் 6 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா டேர்ம் ஆஃப் 12 வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேங்களா டேர்ம் ஆஃப் 12 வரைக்கும் எழுதணும். அப்படி எழுதும்போது என்ன வரும் டேர்ம்ஸ் வந்து 12 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா 12 டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus ஒமேகா ஸ்கொயர் 1 plus ஒமேகா ஸ்கொயர் அப் டு எது வரைக்கும் எழுதுனா 12 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா அப்போ என்ன ஒரு ஆன்சர் இஸ் 1 plus ஒமேகா பவர் 6 ஓகேங்களா 1 plus ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 அப்படின்னு வரும். இப்போ 1 plus ஒமேகா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் ஒமேகா இதனோட பவர் 6 அது ஒமேகாக்கு ஸ்கொயரோட வேல்யூ தெரியும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம் ஒமேகா பவர் 3ன்னு எழுதலாமா ஒமேகா பவர் 3 ஏன்னா இது வந்து மல்டிபிள் இருந்தால் பவர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஒமேகா பவர் 3 பவர் 6 ஆகிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் இஸ் ஒமேகா பவர் 3ஓட வேல்யூ 1. ஆல்ரெடி வி நோ தட் ஃபார்முலா ஒமேகா பவர் 3ஓட வேல்யூ வந்து 1. ஸோ வந்து 1 பவர் 6 ஆகிடும். ஸோ 1 பவர் 6ஓட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. அப்போ இன்ஸ்ப்ரூட் ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா இது வந்து எனக்கு 8th செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.